வலிக்காத கைக்கு வலிக்காத நல்லா தான் தோசை சொல்ற நீனு. ஐயோ கடவுளே, காலையிலே வந்து உக்காந்துட்டீங்களா? ஒரு தோசை சுட கூட நிம்மதியா விட மாட்டீங்க. எல்லாம் அவரை சொல்லணும். வந்து வாச்சிருக்காரு பாரு எனக்கு. ஆமாடி, என் பிள்ளைய வந்து வாச்சிருக்கா. நீ தான் இந்த வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்டு வந்திருக்க, புரியுதா? நீ தான் வந்து வாச்சிருக்க. ஏன் பங்கஜம் சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பாரு மருமக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் வாக்கே வரப்பு பிரச்சனை தீரவே இல்லையா? நீங்க சும்மா இருங்க. எப்ப இவ வந்து என்ன ஏத்து பேசுறாலும் இதுக்கப்புறம் இவ்வளவு அடக்கி வைக்கணும். டேய் மவனே, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. ஐயோ, இன்னைக்கு என்ன ஏழரை கூட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏன்டி என்ன கூட்ட? யோ, உங்க அம்மாவை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு. எப்ப பாரு என்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏமா சும்மா இராமா. உன் பொண்டாட்டி கேட்க துப்புல என்ன கேக்குறீ நீ? இங்க பாருங்க மாமனாரே, நானும் ஒரு பொண்ணு தானே. எப்ப பாரு இங்க உட்காந்தா தப்பு, அங்க உட்காந்தா தப்பு, இது செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு. கார குழம்புலாம் ஏன் காரத்தை போடுறேன்டா அப்படின்னா சர்க்கரையை கொட்ட முடியும். இது நம்ம அது செஞ்சா தப்பு, இது செஞ்சா தப்பு. எப்ப பாரு நாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட. அவங்க இந்த வீட்டுக்கு மருமக தானே வந்தாங்க. அவங்க மாமியார் இப்படியே பேசுறாங்க, அன்பா வச்சு இல்ல. அது மாதிரி என்னையும் ஒரு பொண்ணா நினைக்க வேண்டானே. ஏமா மருமக சொல்றது என்னமா தப்பு? டேய், உன் பொண்டாட்டி பேசுறது சுத்தமா சரியில்லை. எங்க மாமியார் என்ன எவ்வளவு குடும்பம் பத்தினாங்க தெரியுமா? ஓ, அதுக்காக தான் ஏன் பொண்டாட்டி நீ குடும்பப்படுத்துறியா? ஏமா உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா? அது மாதிரியே எப்படி நினைச்சுக்காமா? எப்ப பாரு இதுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இதுக்கும் 2 பொண்ணு இருக்குது. பெரிய பொண்ணு கட்டி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இன்னமும் மாமியா பிரச்சனை மருமக பிரச்சனை தீரவே இல்ல. அக்கா நல்லா இருக்கியா அக்கா? ஏல தம்பி, நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கியாடா? உன்னை பார்த்தே பல வருஷம் ஆகுதுடா. அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா. என்னக்கா நீங்க துரும்பா எரிச்சு போயிருக்கீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நான் சுடுற தோசையில காலைல 10 தோசை, மதியம் ஒரு குண்டா சாதம், நைட்டு 10 தோசை சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்காங்க. இவங்க துரும்பா எரிச்சிருக்காங்களாம். அப்பா அபாண்ட போய். நல்லா திம்சு கட்ட மாதிரி இருக்கா. இவன் இழைச்சிட்டானா? அவனுக்கு கண்ணே தெரியல போல. ஐயோ, இதுக்கப்புறம் பாசமலர் போராட்டம் தாங்க முடியாதே. அக்கா ஏல தம்பி. நல்லா இருக்கியாக்கா? ஐயோ தம்பி, நான் நல்லா இருக்கேன் தம்பி. ஐயோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. மச்சான் மச்சான் நல்லா இருக்கீங்களா மச்சான்? இதுவரை நல்லா இருந்தேன், இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. இல்ல மாப்பிள்ள நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் தான் எப்படின்னு தெரியல. ஏல தம்பி, நான் அப்பவே உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இவன் வந்து ஒரு காதல் கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப 2 பொட்ட பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கான். இவன் வீட்டுக்கு வந்து என்ன ராஜகம் பண்ணிட்டு இருக்காளே, என்ன திட்டுறாளே. ஐயோ, சனியை தூக்கி பனியில போட்டாங்களே. யோ, உங்க அம்மா பேசுறது தப்பா ரைட்டாயா? தப்புன்னு சொல்ல முடியல, ரைட்டுன்னு சொல்ல முடியல. ஆனா ஏதோ குத்துமதிப்பா ஏதோ ஒன்று சொல்றான். சித்தப்பா, நான் பெருக்கிட்டேன்னா அவங்க மறுபடியும் பெருக்குறாங்க. எல்லா வேலையும் நான் ஒண்ணு செஞ்சா 2 அவங்க செய்யறாங்க. நான் என்னதான் பண்றது? சமைச்சாலும் பிடிக்கிறது இல்ல. என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க. அது மட்டுமா, எல்லார் வீட்லயும் என்னை பத்தி போய் சொல்றது கொள்றது இதெல்லாம் ஒரு பழப்பா? நீங்களே சொல்லுங்க சித்தப்பா. ஏன்க்கா எல்லார் வீட்லயும் போய் மருமலை பத்தி சொல்ற? ஓ, நீ அவ சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன மயக்க பொடி போட்டாலே தெரியல, எல்லாரையும் மயக்க வச்சிருக்கா. இப்பதான் என் தம்பி ஊர்ல இருந்து வந்தான், அவனையும் மயக்க வச்சிருக்கா. என்ன ஜென்மனே தெரியல இவ. அம்மா இங்க என்னம்மா நடக்குது? இங்க பாருமா, உன் மாப்பிள்ள என்ன அடிச்சு தெருத்திட்டாமா. போச்சு, இன்னைக்கு இவ்வளவு வந்துட்டாளா? இதுக்கப்புறம் எனக்கு தலைவலிதான். ஏன் சகுந்தரா, உனக்கு என்னாச்சு சகுந்தரா? ஏம்மா அந்த ஆளு என்ன அடிச்சு தெருத்திட்டாமா. ஏமா என்னம்மா தப்பு பண்ண? அவன் எதுக்கு உன்னை அடிச்சு திருத்துறான்? ஏம்மா நான் என்னைக்கா சூரியத்தை பார்த்துருக்கணாம்மா. காலையில் என்ன 5 மணிக்கு எழுந்திருக்க சொல்கிறாம்மா. அதில் சாணி எடுத்து கரைச்சி வாச தெளிக்கணுமா, கோலம் போடணுமா, காப்பி போடணுமா, எல்லாருக்கும் கொடுக்கணுமா, டிஃபன் செய்யணுமா, மதியம் லஞ்சு செய்யணுமா, எல்லாரும் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை துவச்சி போடணுமா. ஐயோ, இதே என்னால் முடியலம்மா. எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்கிறாம்மா. என் பிள்ளைங்க அவன் பாடா படுத்துறானே. அம்மா, என்னைக்காவது நீ சூரிய உதயத்தை பார்த்துருக்கியா? காலை 10 மணிக்கு தாம்மா நீ எழுந்திருப்ப. சாணி கரைச்சி போட்டு கோலம் போடுறது. நீ என்னைக்கா ஒரு கோடு கூட சாப்பிட்டு சாலை போட்டதே நான் பார்த்தது கூட இல்லைம்மா. உன்னையா இவ்வளோ வேலை இருந்தா ஏன் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களா? செய்ய வேண்டானே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் காலையிலேருந்து 5 மணில நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவளை செஞ்சு நான் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பொண்ணு ஒரு வேலை கூட செய்யல. ஆனா வேலை செய்யலையே செய்யுதே அப்படின்ட்டு கஷ்டப்படுறாங்க. எங்கேயாவது அடுக்குமா இது? நீ வந்துட்டியா? இதுக்கப்புறம் குடும்பமா தான் இருக்க போகுது. ஏம்மா இங்கே பாருமா, அவன் என்ன பேசுகிறம்மா. ஏன் வந்தேன்னு நினைக்கிறாம்மா அவன். ஏண்டா, உன்னே ஒன்று கண்ணே கண்ணு ஒரு பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அந்த புள்ள வீட்டுக்கு வரது கூட உனக்கு பொறுக்கலையா? உனக்கு பொறுக்கலையா இல்லை உன் பொண்டாட்டிக்கு பொறுக்கலையாடா? ஏங்க, இது எனக்கு தேவையா? செவனேன்னு தான் நான் இருக்கேன். உன் வீட்டுக்கு யார் வந்தா என்ன வரன்னா எனக்கு என்ன வந்துச்சு? நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு போல. எதுக்கு என்ன சும்மா ரொம்ப எடுத்துட்டு இருக்காங்க? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏம்மா நீ வம்பு இழுக்கிறியா? அண்ணி சொல்கிறாங்கம்மா. ஓ, உனக்கு அந்த அளவு வாய் பெருத்து போச்சா? நான் வம்பு இழுக்கிறேனா? அடியே, என்ன நடக்கவே தெரியாது. என் பொண்ணையும் என் தம்பியையும் நீ தான் பார்த்துக்கணும். வேலைக்கு சமைச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும். அதில் குறை வந்ததுன்னு வச்சுக்கோ, என் வீட்டை விட்டு உனக்கு தெரிஞ்சிருவேன்.
பாத்தீங்களா உங்க அம்மா என்ன பேச்சு பேசுறாங்கன்னு? என்னை வீட்டை விட்டு தெரிச்சிருவாங்களாம். இதெல்லாம் எனக்கு தலையெழுத்தா? இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் எங்கேயோ போறேன். ஏ சுமதி, நில்லு சுமதி, இரு. ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பாரு என் பொண்டாட்டியை கரிச்சு கூட்டிகிட்டே இருக்க. நீ வேணா உன் தம்பியும் உன் பொண்ணையும் நீயே பாத்துக்கோ, தனியா ஒலை வச்சுக்கோ, நீயே எதா இருந்தாலும் செஞ்சு கொடுத்துக்கோ. இதுக்கப்புறம் நாங்க தனி ஒலை வச்சு நாங்களே செஞ்சு கொடுத்துக்கிறோம், புரியுதா? ஓ, நீ அந்த அளவு பெரிய ஆளாயிட்டியா? தனி உழவு வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட. சரி சரி, எத்தனை நாள் தான் நீ தனி உழவு வச்சு ஆக்கி சாப்பிட நானும் பார்க்காத விட மாட்டேன். ஏய், வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை போடுங்க. கோட்டை போட்டு இதுக்கப்புறம் அவங்க போர்ஷன் அது, நம்ம போர்ஷன் இது, புரியுதா? ஏன் பங்கஜம் சும்மா இரு, நான் வேலை வெட்டிக்கே போகல, என்கிட்ட வருமானமே இல்லை. பையன் கொடுக்குற காசை வச்சு தான் நம்ம எல்லாம் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ அவன் வருமானத்தையும் நீ கட் பண்ணிட்டா நம்ம பிச்சை தான் எடுக்கணும், புரியுதா? ஏங்க, நாம எங்க பிச்சை எடுக்க போறோம்? அவங்க தானே பிச்சை எடுக்க போறாங்க. நம்ம தயவு இல்லாத அவங்க வாழ்ந்துருவாங்கன்னு பாத்துட்டு தானே போறோம். ஏக்கா எனக்கு ஒரு ஆசைக்கா. என்னடா தம்பி, சொல்லு தம்பி, கண்டிப்பா நிறைவேற்றுறேன். ஏக்கா, உன் பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கல, என் பேருக்காக உன் பொண்ணு உன் பேத்தியை கட்டி கொடுங்க. இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு வேற இடத்துல நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். நீங்க உங்க பேரனுக்கு வேற எங்கேயா பொண்ணை பாத்துங்க. ஏய், அவ ஏன் பேத்திடி, நான் எங்க வேணா கட்டி கொடுப்பேன். டேய் தம்பி, உன் பேரனுக்கு தான் என் பேத்தியே, புரியுதா? நம்ம மறுபடியும் சம்மந்தி ஆகிறோம். யோ, உங்க அம்மா பேசுற பேச்சு சரியில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா, என் பொண்ணோட கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணாதீங்க, புரியுதா? பாருக்கா, நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களாம் ஆகலான்னு பார்த்தா இதுங்க 2 விடாது போல. பேசாம இரு தம்பி, நம்ம காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தலாம், புரியுதா? அதுக்கிட்ட எதுவும் சொல்லாத. நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே தனியா பார்க்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிக்கிற வழி பார்ப்போம். ஏம்மா அப்புறமாட்டு கல்யாணத்தை பற்றி பேசுமா, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது செஞ்சுதாயம்மா. சரி வா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, செஞ்சு கொடுத்துறேன். அம்மா எனக்கு 10 முட்டை தோசை தாம்மா வேணும், வேற எதுவும் வேணாம்மா. அதுக்கப்புறம் 10 மணிக்கு 2 கிளாஸ் ஜூஸ் கொடுமா, அது போதுமா? டேய் தம்பி, உனக்கு என்ன வேணும் செஞ்சு தரேன். அக்கா, நான் அவ்வளோ மாரி முட்டை தோசை எல்லாம் கேட்க மாட்டேங்க, ஒரு 15 சாதா தோசை மட்டும் போட்டு கொடுத்துருக்கா, வேற எதுவுமே எனக்கு வேணாக்கா. யோ, நீ எங்க போறியா? இவங்க 2 பேரும் மெனு சொன்னாங்கல்ல, இப்போவே ஏதாவது ஒரு கோயிலில் போய் பிச்சை எடுக்க உட்கார போகிறேன். ஏன்னா மொவன் சம்பளத்தை நீ கட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்ன நான் போய் சம்பாதிக்கணும்னா பிச்சை தான் எடுக்கலாம். இந்த வயசுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியாது. மாமா, இந்த பக்கம் வாங்க மாமா, நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தரேன். நீங்க யார் கூட நீங்க இருக்க தேவையில்ல, புரியுதுங்களா? இந்த வயசுக்கு மேல நீங்க சம்பாதிக்கலாம் தேவையில்ல. நீங்க இங்க வாங்க மாமா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க மாமா. அதாண்டி என் மருமவ பாத்தியா, இந்த வயசுக்கு மேலே சம்பாதிக்க வேணாம்னு சொல்கிறா பாரு, இவதான் என் மருமவ. என்னை போய் பிச்சை எடுக்கிற அளவு நீ ஆக்கிட்ட பாரு. உன் தம்பி உன் பொண்ணையும் வச்சுட்டு நீயே வாழு, ஆளை விடுங்கடா சாமி, நான் என் மகன் பக்கமே போகிறேன். ஏம்மா உங்கள் சண்டையெல்லாம் நிறுத்துங்கம்மா, நான் காலங்கத்தாலேருந்து சாப்பிடவே இல்லைம்மா. எனக்கு ஒரு 10 முட்டை தோசையை மட்டும் போட்டு கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. ஐயோ, இவ திடீர்னு என் குடும்பத்தை அழிச்சுவா போல. இப்போ இவ காட்டி போறதுக்கு என்கிட்ட எதுவும் ஒரு 10 ரூபா கூட காசு இல்லையே. நான் போய் பிச்சை எடுக்கணுமா? அந்த ஆள் இருந்தா அழகா ஏதாவது எங்கேயாவது பொட்டிக்கிட்டு வாங்கி கொடுப்பான், பிச்சை எடுத்தாவது கொடுத்துவான். இப்போ அவன் அந்த சீக்கிரம் செஞ்சுட்டான், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏக்கா எனக்கும் பசிக்குதுக்கா. ஏன்னா சும்மா இருடா, நானே ஒன்றும் கையில காசு இல்லைன்னு சும்மா இருக்கிறேன், நீ வேற பச்சிக்குதுன்னு இரு பாக்குறேன். சரி, தம்பி கிட்ட கேட்டு பார்ப்போம். தம்பி, நீ ஏதாவது காசு வச்சிருக்காடா? ஏன்ட்ட எது காசு? ஏன் பஸ்ஸுக்கே காசு இல்லைன்னா ஊர்லேருந்து முந்தானத்து காலையில் நடக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில் வந்து சேர்றேன். என்ன போய் காசு கேட்குற பாரு நீனு. அத்தை வாங்க அத்தை, எப்போ வந்தீங்க நீங்க? மலரு நல்லா இருக்கியா? என்ன காலேஜுக்கு புறப்பட்டியா? அத்தை, நான் பிகாம் ஃபைனல் இயர், அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு டிகிரி பண்ணலான்னு இருக்கேன். ஏக்கா, உன் பேத்தி என் பேரனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. என் பேரன் கண்ணுங்கிறேன்னு அழகா லட்சணமா இருப்பான், ஆனா உன் பேத்தி நல்லா வெள்ளேன்னு லக்ஷ்மி கலையா இருக்குதுக்கா. ஏமா, என் பேரனுக்கு சிக்கன் பிடிக்கும், அதுக்கப்புறம் நண்டு பிடிக்கும், பிரியாணிலாம் கொல்ல ஆசை. இதெல்லாம் சீக்கிரம் கத்துக்கோ, இன்னும் ஒரு வருஷத்துல அவனை கல்யாணம் பண்ணும் நீனு. இங்க பாருங்க, என் மவளுக்கு நான் பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்க போறேன். சும்மா சொந்தக்காரங்களே கல்யாணம் பண்ணி இவளை போட்டு தொந்தரவு பண்ணி கூடாது, புரியுதா? ஏண்டி, நான் என் பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். என்ன நடக்குது நானும் பார்க்க தான் போறேன், புரியுதா? மம்மி, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். இந்த இரிட்டேட்டிங்லாம் வரும்போது இருக்கக்கூடாதுங்க. ஓ, நாங்கள் இரிட்டேட்டிங்கா? நீ உங்கள் அம்மா பிச்சை கேளு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள்.